நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இந்த யாபேஸ் என்றதான வார்த்தை வேதாகமத்தில் அதிகமாக சொல்லப்படவில்லை. யாபேஸ் என்றதான பெயர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் என்றதான பட்டணம் ஒரு சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாபேஸ் யூதா கோத்திரத்தை சேர்ந்ததான ஒரு குடும்பத்திலே பிறந்ததான ஒரு மகன். இந்த யாபேசை அவனுடைய தாய் பெற்றெடுக்கும் போது துக்கத்துடனே பெற்றேன் என்று சொல்லி வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அந்த யாபேஸ் என்றதான பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் துக்கம். இவன் துக்கத்தோடு பெற்றெடுத்தபடினால் அந்த பிள்ளைக்கு அந்த பெயரை என்ன செய்தா விட்டுட்டா. இவனுடைய பேரை கூப்பிடுகிறதான ஜனங்கள் எல்லாம் அவனை அப்ப எப்படிதான் கூப்பிடுறாங்க? ஏ துக்கம். அவனுடைய பேர் என்னது? துக்கம். யாபேஸ் என்றதான பெயருக்கு அர்த்தம் துக்கம். அப்ப அவனை கூப்பிடுகிறதான வேலையெல்லாம் எல்லா மனுஷனும் அவனுக்கு நினைப்படுகிறதான காரணம், நீ துக்கப்படுகிறவன், நீ துக்கப்படுவாய், உன்னுடைய தாய் துக்கத்தோடு உன்னை பெற்றாள் என்று சொல்லி எப்போதும் அவனுக்கு அந்த துக்கத்தையே நினைவூட்டுகிறதான ஒரு பெயர் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த யாபேஸ் தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. இந்த யாபேஸ் தேவனை நோக்கி என்ன செய்தான்? ஜெபித்தான். அந்த வசனத்துல 10வது வசனம் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். நாம் எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். சிலர் நாள் கணக்காக ஜெபிக்கிறோம், சிலர் மாத கணக்காக ஜெபிக்கிறோம், சிலர் வருடக்கணக்காக ஜெபிக்கிறோம். ஜெபித்து 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 சோர்ந்து போய் கடைசியில ஒரு முடிவுக்கு நாம் வருகிறோம், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்கிறதான ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபத்தை அவர் எப்போதும் கேட்கிறதான தேவன் தான். அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறதான தேவன். அதற்கான ஒரு சான்றுதான் இந்த யாபேஸ். அவன் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அடுத்து நீர் என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். அடுத்து நீங்க என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்ட அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தாம் வேண்டிக் கொள்ள போகிறதான காரியங்களை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்போதாவது நாம் நினைத்து பார்த்தோமா? நாம் சேவிக்கிறதான தேவன் நம்முடைய சுகத்திலே அவர் அக்கறை உள்ளவர், நம்முடைய பலத்திலே அக்கறை உள்ளவர், நம்முடைய உயர்விலே அக்கறை உள்ளவர், நாம் ஜனங்கள் மத்தியிலே தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் அவர் அக்கறை உள்ளவர். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அநேக வேளைகளிலே இக்கட்டில இருந்து ஜெபித்து நாம் விடுதலை பெற முடியாமல் ஏன் காலமெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்? இன்னைக்கு அநேக ஜனங்கள் தளர்ந்து போய் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் ஜெபித்தும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு என்ன கிடைக்கவில்லை? பதில் கிடைக்கவில்லை. வேதத்திலே தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நீங்கள் சங்கீத புத்தகத்துல நீங்கள் வாசிங்கள் 66வது அதிகாரம் நினைக்கிறேன் 20வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 66 20 வாசிங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் என் ஜெபத்தை தள்ளல, கிருபையை என்னை விட்டு விலக்கல. உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி உங்களால் நம்ப முடியுமா? எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஜெபத்தை கேட்கிறவராகத்தான் இருக்கிறார். அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. அவருடைய வல்லமை இன்றைக்கு குறைந்து போகவே இல்லை. ஆதி நாட்களிலே
அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி செங்கடலை பிளந்தாரோ அதே வல்லமை இன்றைக்கு இருக்கிறது. யோர்தானின் தண்ணீரை எப்படி பின்னிட்டு போக செய்தாரோ அதே வல்லமை இன்றைக்கு இருக்கிறது. எப்படி ஆண்டவர் இயேசு அவர் கடலுடைய அலை மேல் நடந்தாரோ அதே வல்லமை இன்றைக்கு இருக்கிறது. அவருடைய ஒரு வார்த்தையினாலே பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்தாரோ அவருடைய வல்லமை இன்றைக்கு குறையாத வல்லமையாகத்தான் இருக்கிறது. பின்ன ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறவில்லை, பின்ன ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடைபெறவில்லை என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கலாம். உங்களிடத்துல கேள்வி இருக்கிறது என்பதற்காக ஆண்டவருடைய வல்லமை ஒன்று குறைந்து போய்விடாது. நீங்கள் அந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் தேவனிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை தானே. எப்போதுமே மனம் திரும்பின ஜனங்களுக்கோ மனம் திரும்பாத ஜனங்களுக்கு வேறுபாடு உண்டு. மனம் திரும்பினவர்கள் ஆவிக்குரிய ஜனங்கள், மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கோ மற்றவர்களுக்கும் மிக பெரிதான ஒரு வேறுபாடு இருக்கிறது. இதைத்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு நிகரான ஜனந்த பூமியில. நம்புறீங்களா? நான் நம்புறேன். எனக்கு நிகரான ஜனந்த பூமியில எனக்கு இருக்கிற பாதுகாப்பு பிரதம மந்திரிக்கு கூட கிடையாது. எனக்கு இருக்கிற பாதுகாப்பு பிரதம மந்திரிக்கு கூட கிடையாது. அப்ப அவரை விட நான் கொடுத்து வைத்தவர். எனக்கு ஆண்டவர் அந்தந்த நாட்களில் தேவையான நன்மைகளை தருவார். எனவே நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆபத்துல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனையோ ஆபத்துல மரண கண்ணிகள், எத்தனையோ மரண கண்ணிகள் இருந்து ஆண்டவர் ஒருவரால் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 2 முறை மின்சார தாக்குதல், 1 முறை மின்சார தாக்குதல், 2 முறை தண்ணீரில் இருந்து நீச்சல் தெரியாதவனாக இருந்தோ ஆண்டவரே என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்திருக்கிறார். அநேக முறை விபத்துல இருந்தெல்லாம் ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். எனவே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசுடைய வல்லமை இன்னது என்பது தெரியவில்லை. ஆண்டவர் இயேசுடைய வல்லமை என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாவிட்டா தேவனிடத்தில் அற்புதங்களை பெற என்ன வேதத்தில் சொல்லப்படுகிறது, சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்துல எதையாயிலும் பெறலாம் என்று. என்னுடைய ஜெபத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் அடுத்தவர்கள் யார் விசுவாசிக்கணும்? என்னை விசுவாசிக்கணும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரையும் அவருடைய தாசனாகிய மோசையையும் அவர் விசுவாசித்தார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் மோசையின் மூலமாக அவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. இன்றைக்கு ஜனங்கள் அவர்கள் தேடுகிறதான தெய்வத்தை சரியானபடி விசுவாசிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் விசுவாசத்தின் படிதான் உனக்கு, உன் விசுவாசத்தின் படிதான் உனக்கு ஆகும். சிலருக்கு சொல்லுவேன் உபவாசம் இருக்கணும்னு சொல்லுவேன், அவங்க உபவாசம் தான் இருக்கணும், உடனே சரியாகும். சிலருக்கு சொல்லுவேன் நீங்க ஜெபனை பயன்படுத்துங்க, இதை கர்த்தர் கொடுக்கறத ஆலோசனை சரியாகும். சிலருக்கு சில வேளைகளை சொல்கிறோம், போனை வியாதி உள்ளவங்க காதுல கொடுங்க, ஜெபம் அற்புதம் நடக்கும். ஆனா எல்லா காரியத்தை விசுவாசிக்கும் போது அவரவருடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் அற்புதத்தை இன்றைய வரைக்கும் செய்து கொண்டுதான் வருகிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கு குறையாத வல்லமையாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானே, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள் தானே. ஆண்டவரிடத்தில் போய் சொல்லலாமே, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நீங்க சொல்லி இருக்கிறீங்க மற்றவர்களுக்கு எனக்கு வேறுபாடு உண்டு என்று சொல்லி இருக்கிறீங்க. மனம் திரும்பாத ஜனங்களுக்கும் மனம் திரும்பாத ஜனங்களுக்கு வேறுபாடு உண்டு என்று சொல்லி இருக்கிறபடினாலே மனம் திரும்பாத ஜனங்கள் மத்தியிலே என்னை மனம் திரும்பினதான ஜனங்களுக்குரியதான விடுதலையை ஆசீர்வாதத்தை எனக்கு தாருங்கள் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி சாதிக்கணும். ஜெபம் பண்ணி சாதிச்சிருக்கிறீங்களா? சகோதரன் சொன்னாங்க, நான் 1 வாரம் உபவாசம் இருந்து என்ன செய்யல, ஜெபத்தை கேட்டாரு கேட்கலையா? அப்போ நீங்க கேட்பீங்க, நான் உபவாசம் ஜெபம், நான் உபவாசம் ஜெபம் தான் பார்க்கிறேன். ஜெபத்துல பல விதங்கள் இருக்கிறது. எப்படி ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்ணதை கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவில் ஜெபம் பண்ணுவதை கற்றுக் கொடுத்தார். அந்த கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்துல நாம் பண்ணுகிறதான ஜெபத்தினுடைய எல்லா அடக்கமும் இருக்கிறது. அவர் முதலாவது வார்த்தை சொல்கிறார்,
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது, உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த பழகிக் கொள்ள வேண்டும். பெற்ற நன்மைகளுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? உங்களுடைய ஜெபத்தை தேவனிடத்திலே கொண்டு போவதற்கான வாகனம் என்னவென்றால் உங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் தான். எனவேதான் பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஜெபங்களை விண்ணப்பங்களோடு கூடிய ஜெபத்தினால யாருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் துதிப்பதற்கு எவ்வளவு காரியம் இருக்கு. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் துதிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு. என்னை பொறுத்தவரை கோடானு கோடி காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் துதிப்பதற்கு கோடானு கோடி காரியங்கள் எனக்கே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காரியம் நினைத்து நினைத்து துதிக்கலாம். பேசுகிறேன், துதிக்கலாமே. கை கால் அசைக்கிறேன், துதிக்கலாமே. நிற்கிறேன், துதிக்கலாமே. பார்க்கிறேன், துதிக்கலாமே. கேட்கிறேன், துதிக்கலாமே. தண்ணீர் குடிக்க உதவி செய்திருக்கிற, துதிக்கலாமே. சாப்பிடுகிறேன், துதிக்கலாமே. நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை நான் அனுபவித்திருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமே. ஆனா செய்த காரியங்களெல்லாம் விட்டுட்டு செய்யாத ஒரு காரியம் இருக்கும், இல்லை செய்யாத ரெண்டு காரியம் இருக்கும். இதை நினைச்சு தங்களை வேதனைப்படுத்தி மற்றவர்களை வேதனைப்படுத்தி தேவனிடத்துல சரியானபடி நல்மனம் பொருந்தாதவர்களாகவே ஜெபிக்கிறோம். வேதம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு. தேவனிடத்துல கோபம் கொண்டு நாம் ஜெபித்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நமக்கு என்று அனுமதித்திருக்கிற சில காரியங்கள் உண்டு. அவைகளை எல்லாம் நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு 1ஆம் தேதி காலையில் 5 மணி பிரேயர்ல அதான் சிந்தித்தோம். கர்த்தர் நன்மையானவைகளை எதை தருவாரு, தீமையை வந்து என்ன செய்ய மாட்டார். என்ன சொல்றது கேட்கதா கேட்கலையா? சோகமா இருக்கு. நன்மையை மட்டும் தான் யார் தருவார்? தேவன் தருவார். தீமைக்கு காரணம் யாரு? யாரு? இஸ்ரவேலே, நீ உனக்கு நாம் நமக்கே கேடு உண்டாக்க முடியும். சில வேளைகளில் சில ஜனங்கள் நமக்கு வந்து கேடு உண்டாக்குவார்கள். ஆனால் ஜனங்கள் உண்டாக்குகிறதான கேடு எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு அவருடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் அழித்து போடுவார். ஆனால் தேவன் நமக்கு எப்போதும் நன்மையை தருகிறார் என்பதான விசுவாசம் இருந்தால் மட்டுமே ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. ஆண்டுடைய நாமத்தை துதித்து நாம் ஜெபிக்கிறதான ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். வாசியுங்கள், யோவானுடைய சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். யோவானுடைய சுவிசேஷம் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், என் நாமத்தினாலே. என் நாமம் என்றால் யாருடைய நாமம்? இயேசுனுடைய நாமத்தினாலே நீங்க வந்து என்ன செய்யுங்க, கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்டா என்ன நிறைவாகுமா? நீங்க நிறைய பேருக்கு சந்தோஷம் எப்படி இருக்கு? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சூப்பர். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்ல பாசம், எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு, கொஞ்சம் சந்தோஷம் குறைவாயிருக்கு. எந்த காரியத்தில் சந்தோஷம் குறைவாய் இருக்கிறதோ அந்த ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அந்த துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக வந்து என்ன செய்வார்? மாற்றுவார். துக்கத்தில் இருந்ததான யாபேசுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றவில்லையா? சொல்லலாமே, ஆண்டவரே, யாபேஸ் வந்து துக்கத்தோடு பெற்றெடுக்கப்பட்டவர். யாபேசுடைய பெயரே சாபத்தின் பேராகிய துக்கம். இந்த துக்கத்தின் பேராக இருந்ததான் அவனை சந்தோஷமுடையவனாக நீங்க மாற்றினீங்க. அந்த தெய்வம் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தா நிச்சயமாக உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். என்ன கேட்கிறோம் நம்ம ஆண்டவரிடத்துல? என்னெல்லாம் கேட்டிருக்கிறோம்? எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன உடனே மதுபானம் குடிக்கிறவன் கேட்கதான் செய்வான். ஆண்டவரே,
எனக்கு மதுபானம் குடிக்க என்ன தருங்க, காசு தருங்கன்னு கேட்கதான் செய்வான். இன்னும் போதை வஸ்துக்களை பயன்படுத்துற மனசுல ஒரு எண்ணம், ஆண்டவரே எனக்கு போதை வஸ்துக்களை வாங்குவதற்கு எனக்கு தாருங்க, பணத்தை தாருங்கன்னு கேட்கதான் செய்வான். தவறான காரியங்களுக்கெல்லாம் நாம ஜெபித்தா ஆண்டு நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் நீதி உள்ளபடிதான் ஜெபிப்பான். துன்மார்க்கன் கண்ட காரியங்களுக்காகவும் ஜெபிப்பார். ஆனால் நீதிமான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட காரியத்திற்காக மட்டுமே வந்து ஜெபிப்பான். அப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? யோவான் 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்பட, நீங்கள் துக்கப்படுவீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக. என்னென்ன துக்கம்லாம் இருக்கு? பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக நீங்க காரியம், உங்களுக்கு இருக்கிற காரியங்கள் நினைச்சு துக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய துக்கம் இன்றைக்கு எப்படி மாறும்? எப்படி மாறும்? அதாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு அதுக்கு விளக்கங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்து இருக்க கூடாது. அவர் சொன்னது நீங்க அற்புதம் நடந்ததான எல்லா சூழ்நிலையும் பாருங்க, அற்புதத்திற்கான அங்க வாய்ப்பே கிடையாது. அங்க தீர்க்கதரிசியினுடைய காலத்துல மழை வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ சமுத்திர முகமாய் போய் பா. எத்தனை நேரமே பார்த்தான்? 7 நேரம் மறுபடியும் பார்க்கிறான். கடைசி நேரத்தில் பார்க்கும்போது எவ்வளவு மேகம் தான், எவ்வளவு மேகம், கையளவு மேகம். அவ்வளவு மேகத்துல எவ்வளவு மழை வரும். ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, பெருமழையின் இரைச்சல் கேட்க. மற்ற ஜனங்களுக்கு கேட்கல, ராஜாவுக்கு கேட்கல, அவன் சூழ இருக்கிறவர் கேட்கல. ஆனால் அவன் விசுவாசத்தினுடைய காதுகளை உடையவனுக்கு அந்த மழை வருவதற்கு முன்னாடியே பேர் இறைச்சல் வந்து கேட்கப்படுகிறது. உள்ளங்கை அத்தனை அளவு மேகம்தான். உங்களுடைய வாழ்க்கையில சிறிதான நன்மைகள் தான் இருக்கலாம், ஆனா அவைகளை வைத்து பெரிதான ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் கொஞ்சம் தான் பலம் இருக்கலாம், இதுக்கு மேல என்னால் தாங்க முடியாது, இதற்கு மேல என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் அற்புதத்தை செய்ய போகிறார். மருத்துவர்கள் சொல்லுவாங்க முடியாதுன்னு சொல்லி, ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டை பிள்ளைகள் சொல்லுவாங்க மனுஷனால் முடியாதது யாரால் முடியும்? மனுஷனால் முடியாது நிறைய இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா நான் ஆண்டவர்கிட்ட சொல்றது, என்னால 1-2 முடியல, என்னால எதுவுமே முடியாது ஆண்டவர், என்னால் எதுவுமே முடியாது. நான் தான் சொல்லுவேன். ஜனங்கள் ஏதாவது என்னை உயர்த்தி பேசணும், இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நான் சேவிக்கிறதான தேவன் மிக பெரியவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு சகோதரர் சொன்னார், பாச எனக்கு விரோதமாக இருக்கிறதான மந்திரவாதத்தை எடுப்பதற்கு இந்த பூமியில யாரும் இல்லைன்னு பாலக்காட்டுல மிகப்பெரிய மந்திரவாதி சொல்லிட்டாரு. எனவே என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆனாலும் பரவாயில்லை, எப்படியும் அவங்க சரியா செய்து வச்சுட்டாங்க, நம்ம முடியத்தான் போறோம்னு சொல்லிட்டு நான் முன்பு இருந்ததை விட அதிகமா துன்மார்க்கத்துல வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ தம்பி தான் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், நீ பைபிளை வந்து வைத்திருக்கிறாய், ஞாயிற்றுக்கிழமை பைபிளை எடுத்துட்டு கோயிலுக்கு வந்து போகிறார், எல்லா இடத்துல நம்ம சொல்றோம் இயேசு எல்லா தெய்வத்தோட பெரியவர் சொல்லி சொல்லுகிறோம். மந்திரவாதி சொல்லட்டும், அவர் மனிதன் தான், அவன் சொல்லட்டும், எந்த மனிதனால எடுக்க முடியும்னு சொல்லி சொல்லட்டும், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் அந்த செயல்பாடுகளை எல்லாம் அழிக்கத்தக்கதான வல்லமை ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் வந்து இருக்கிறது. அதற்கென்று சொல்லி அவருடைய சானபதிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளை வந்து ஆண்டவர் இந்த பூமியில தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். நீ நம்ப கூடுமானால் உனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி சொல்லும் போது கர்த்தருடைய கிருபையினாலே
தேவன் தெரிந்து கொண்டதான ஒரு ஆத்மாவாக இருந்தபடினாலே அவர் நம்பினார், விசுவாசித்தார், கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார், ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்று கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். நம்முடைய சபையில வந்து இன்னைக்கு வெளிநாட்டுல நல்ல வேலையை பார்த்து குடும்பத்தோடு கர்த்தருக்காக வந்து வாழ்ந்து கொண்டிருக்க. மனிதன் முடியாதுன்னு சொல்லி சொல்லுவான், மருத்துவம் முடியாதுன்னு சொல்லி சொல்லும், விஞ்ஞானம் முடியாதுன்னு சொல்லி சொல்லும், சூழ்நிலைகள் எல்லாம் முடியாதுன்னு சொல்லி சொல்லும். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவைகளுக்கு மேல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். செங்கடலை ஆண்டவர் பிளக்கும் போது சொன்னார், மோசையை பார்த்து கோலை நீட்டுன்னு சொன்னார். அந்த கோல் மந்திர கோல் அல்ல, அந்த கோல் வந்து வல்லமை உள்ள கோல் அல்ல. அந்த கோல் ஒவ்வொரு இஸ்ரவேல் மனிதனும் கரத்திலே சாதாரணமாக வைத்திருக்கிறது ஒரு கோல் தான். ஆனா ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அந்த கோல் வந்து வல்லமை பெற்றது. இந்த வல்லமை பெற்றதான இந்த கோலை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த மோசையை நம்பி கோலை நீட்டினான். சமுத்திரம் ரெண்டா. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த ஜனங்களுக்குள் மகா பெரிய ஒரு பயம், ஒரு பெரிய கலக்கம். அவங்க நினைச்சாங்க, இன்னைக்கு நம்ம தப்புவதற்கு இடமே இல்லை. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வனுடைய சேனை, இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியாது, சீனாய் வராந்தரம், எங்கேயுமே போக முடியாது நினைச்சாங்க, அழிந்து போவதுன்னு நினைச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி இனி ஒருபோதுமே காண மாட்டீர்கள். நம்பிக்கை இருக்கா? ஹல்லேலூயா. நான் வந்து ஆண்டவருக்குள்ள வர வர எனக்குள்ள அபார ஒரு விசுவாசம், எனக்கு இருந்தாலும் ஒரு பலவீனம் உங்களுக்கெல்லாம் தெரியாது. என்னால் ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருக்க முடியாது. அப்படியே கை காலெல்லாம் ஆடி எழுந்து இருந்த இடத்தை விட்டு எழும்பவே முடியாது. அப்படி ஒரு பலவீனம். ஆனா இதை வைத்துக் கொண்டு எப்படி உபவாசம் இருப்பது? எனக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. மனுஷன் சாப்பிடாம இருந்த செத்தா போயிடும், செத்தாலும் பரவாயில்ல, இப்ப முடியாம தானே இருக்கிறோம். உபவாசம் இருந்த 7 நாள் உபவாசம் இருந்தேன். அந்த பலவீனம்லாம் எங்க போச்சோ தெரியவில்லை. ஒருவேளை டாக்டர் இடத்துல போனா இது ஜெனடிக்கல எவ்வளவு பிரச்சனை சொல்லுவாங்க, அதுன்னு சொல்லுவாங்க, இதுன்னு சொல்லுவாங்க. எதுவாக இருக்கட்டுமே, ஆண்டவராகிய கர்த்தர் பிசாசினால் வருகிறதான பலவீனங்களை மட்டும் மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் சரீரத்தில் உள்ளதான எந்த வியாதியா இருந்தாலும் அவர் மாற்ற வல்லமை உள்ளதான தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இதை விசுவாசித்ததா யாபேஸ் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். அவன் ஜெபித்ததை ஆண்டவர் கொடுத்தார். அவனுக்குள் ஒரு மகா பெரிதான விசுவாசம் இருந்தது. அவன் ஜெபித்தான், ஆண்டவரே தீங்கு என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லி. மனுஷனுடைய வாழ்க்கையில இயல்பாக துக்கம் வருகிறது, இயற்கை தான். அநேக கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நாம வந்து துக்கப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் துக்கத்துல அமிழ்ந்து போய்விடுகிறது இல்லை. ஏனென்றால் துக்கம் வந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு துக்கப்படுகிற என்னோடு கூட அவர் என்ன செய்கிறார், துக்கப்படுற மனுஷன் விட்டுட்டு போயிடுவான். நல்ல நேரத்துல மனுஷன் விட்டுட்டு, உயிருக்கு சேதம் வந்துச்சுன்னா சில நேரங்கள்ல அனுபவப்பட்டிருப்பீங்க. சிலர் பைக் இடிக்க போதுன்னா மனைவி இறங்கி முன்னாடி ஓடிடுவா, நமக்கு பின்னாடி உட்காந்து இருப்பா. அவ்வளவு நேரம் நமக்கு உயிரா இருப்பான்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பைக்கு முட்டெல்லாம் போகிறதுன்னு சொல்லி பைக்ல இருந்து குதிச்சு ஓட பார்ப்பாங்க, கார்ல இருந்து இறங்கி ஓட பார்ப்பாங்க. கார் முட்டெல்லாம் போகுது, அவர் செத்தா செத்துட்டு போட்டோம், நம்ம உயிர் படைத்துக் கொள்வோம். இயல்பா இல்லையா? மனுஷன் தன்னுடைய ஜீவனுக்காக கூட இருக்கவங்களை விட்டுட்டு என்ன செய்வான்? இல்லப்பா நானும் ஓட மாட்டேன், நீங்களும் ஓடத்தான் செய்வீங்க. பேதுரு அப்படிதான் சொன்னான். ஆண்டவரை யாருனாலும் சொல்லுங்க ஆண்டவரே, ஆனா யாரும் சொல்லாதாங்க, என்னை சொல்லாதாங்க. நான் உன்னோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் மறிக்கவும் எப்படி இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் அவருடைய இருதயத்தை அறிந்திருந்தார். அவர் சொல்றாரு, சேவல் 2 தடவை போகிறதுக்கு முன்ன நீ என்ன ஏசுக்க சொல்லணும், என்ன செய்யலாம், சபித்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றான், ஆனா மறிக்கவும் ஆயத்தமா இருக்குன்னு சொல்லி. அவன் எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்? நம்மை ஜனங்கள் பிடித்து கொலை செய்து விடக்கூடாது. இயேசுவை கொலை செய்ய கொண்டு போகிறாங்க, நம்மை கொலை செய்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் அவரை தெரியாதுன்னு சொல்லி சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான்.
மனிதர்களுடைய இயல்பான சுபாவம் அதுதான். ஆனால் ஆண்டவர் மட்டும் நம்மை விட்டு அவர் விலகுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. மனுஷன் வரக்கூடாத இடங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். மனுஷன் நம்மோடு வர வேண்டுமானால் நம்மளோடு வருவதற்கு டிக்கெட் எடுக்கணும், நம்மோடு வருவதற்கு விசா எடுக்கணும். ஆனா ஆண்டவருக்கு விசாவும் தேவையில்லை, ஆண்டவருக்கு டிக்கெட்டும் தேவையில்லை. அவர் நம்மோடு கூட நம்முடைய சீட்ல அவர் நம்மோடு கூட உட்கார்ந்து இருப்பார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிகுந்த ஆறுதல். யார் இருந்தா என்ன, யார் இல்லாவிட்டா என்ன, இருக்கிறாங்க போறாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு போயிருவாங்க, நாளைக்கு இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறவங்க நாளைக்கு வருவாங்க. மனுஷனுடைய உறவு என்பது இதுதான். எனவே இந்த காண்கிறதான மனுஷனுடைய சிநேகத்தின் பேரில் நம்முடைய அஸ்திபாரத்தை போடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் மேலே, அவருடைய வல்லமையின் மேலே நாம் ஒரு அஸ்திபாரத்தை போட்டா, பேதையர்களாக இருந்தாலும் நாம திசை கெட்டு போக மாட்டோம். அறிவாளிகளை விட, படித்த அறிவாளிகளை விட இயேசு அதிகமா நம்புறது யாருதான்? படிக்காதவங்க தானே. இல்லையா? பைபிள் சொல்லப்படும் இவைகளை பேதையருக்கும் கல்விமானுக்கும் மறைத்து, ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கும் மறைத்து, பாலகராகிய எங்களுக்கு நீ. அறிவாளிக்கு ஏன், எதற்கு, எப்படி கேள்வி வந்துகிட்டே இருக்கும். கேள்வி வந்துகிட்டே, இன்னைய வரைக்கும் சில கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவருக்கு தான் தெரியுமா இந்த பழத்தை வச்சு சாப்பிட்டா, அவருக்கு தெரியுமா ஏன் உண்டாக்குறாங்க ஒரு கேள்வி. ஏன் ஆண்டவர் சிலுவையில செத்துருக்கணும்? அவர் தான் மற்றவங்களை அழிச்சிருக்கலாமா? பிடிக்க வந்தவங்களை ஏன் அழிக்கல? கேள்வி. இந்த வரைக்கும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு உள்ள நிறைய கேள்விகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அறிவாளி எதையும் சந்தேகித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா நமக்கு எதுவுமே தெரியல. நாம நம்புகிறோம் ஆண்டவர் ஒன்றை செய்திருந்தால் அதை கரெக்டா தான் செய்திருப்பார். அவரிடத்துல கேள்வி கேட்க அவசியமே இல்லை. அவர் மனிதன் கிடையாது. அவர் ஜீவன் உள்ளதான தேவன், அவர் நீதி உள்ளதான தேவன். அவர் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்திருக்கிறார். உங்களை கூட உண்டாக்குனது, இந்த சாயில உண்டாக்குனது சரிதான், கருப்பு கலர்ல உண்டாக்குனது சரிதான், சிவப்பு கலர்ல உண்டாக்குனதும் எப்படி பாசனைங்க சரிங்க, சரிதான். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, ஆனா யாருக்கும் ஆள் மாறாட்டம் வரப்போகிறது இல்லை. நான் என் மனைவியை கரெக்டா கண்டுபிடிச்சேன், என் மனைவி. இவ்வளவு பேர் இருக்கிறோம். இவ்வளவு பேர் மட்டும் இல்ல, 1,00,000 பேர் இருந்தாலும் நம்ம மனைவியை கண்டுபிடிச்சிடலாம், நம்ம பிள்ளைகளை கண்டுபிடிச்சிடலாம், நம்ம கணவனை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அவர் சின்ன 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 வேறுபாட்டுல அவர் என்ன செய்ய உருவாக்கி இருக்கிறாரு. சரி, ஒரே மாதிரி தான் இவங்க இருப்பாங்க, கருப்பு கலர்ல வச்சாங்க, டக்குன்னு ஒரு கலர் மாத்திருந்தாரு. அப்படி எவ்வளவு ஒரு ஞானத்துல சிறந்ததான தேவன். அவரிடத்துல போய் எந்த மனுஷன் என்ன கேள்வியை கேட்கணும்? அவர் சொன்னதுதான். அவர் செய்தால் சரியாதான் செய்திருப்பாரு. அவரிடத்துல கேள்வி கேட்க அவசியம் இல்லை. வேதம் சொல்கிறது, அவரிடத்துல வழக்காடுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். நாம ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவர் இதனுடைய விளக்கம் என்ன கேட்கலாம். ஆனா அவரிடத்துல கேள்வி கேட்டு அவரை மடக்கலாம் என்று சொல்லி நினைத்தால் நாம இல்பொருள் ஆகிவிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேத வசனத்தின் பேர்ல கேள்விகள் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவர் தெரிந்து கொண்டதான தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக பரிசுத்த ஆவியினால நேர்த்தியாக வந்து என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இந்த தேவன் வல்லமையுள்ளதான தேவன் உங்களுடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாக என்ன செய்வார், மாற்றுவார். துக்கத்தை இன்னைக்கு சந்தோஷமா மாற்றுவதற்கு நீங்க எதை ஃபாலோ பண்றீங்க? உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவது நீங்க எதை ஃபாலோ பண்றீங்க? சில மனுஷன் சொல்றான், துக்கத்தை என்னால தாங்க முடியல, நான் என்ன பண்றேன், அதுதான் நான் பண்றேன். சில மனுஷன் சொல்றான், என்னால வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருக்க முடியல, ஆனா பண்ணாலும் நான் நாடோடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன், எப்பதான் உடனே வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை வீட்டுக்கு வந்தா நிம்மதியில் சொல்லவே கூடாது. ஏனென்றால் அது கர்த்தர் உங்களை குடியேற்றி இருக்கிறதால கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றதான வீடு. ஏன் அதில் சமாதானம் இல்லை, அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வீட்டில் சமாதானம் இல்லாமல் போகும்?
ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வீட்டுல எப்படி சண்டை சண்டை வந்து கொண்டே இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வீட்டுல எப்படி காலமெல்லாம் வியாதி வியாதி வந்து கொண்டே இருக்கும். நாம் ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறேன், என்னுடைய சமாதானம் கெட்டு போய் இருக்கிறது, இந்த காரியத்தினாலே கெட்டு போய் இருக்கிறது, இந்த சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதான இந்த காரியத்தை எனக்கு எப்படியாயின்னு சரியாக்கு ஆண்டவரே. துக்கத்துல இருந்து சந்தோஷம் வர அந்நாள் என்று சொல்லுகிறதான தேவனுடைய மனசை ஃபாலோ பண்ணதான வழி நேர எங்க போனான்? எங்க போனான்? வேதம் சொல்கிறது, என் ஜெப வீட்டிலே அவர்களை, வீட்டில தான் துக்கமா இருக்கிறீங்க, இங்கேயாவது உங்களுக்கு சந்தோஷம் வந்துட்டா வரலையா? இதெல்லாம் இருக்கிறீங்களா இல்லை வீட்டில் இருக்கீங்களா? எப்போ போய் சாப்பிடலாம், வயிறு வச்சு கேட்கணும். சொல்றோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கத்தை நம்முடைய ஆண்டவரிடத்திலே போய் நாம் சொன்னா நம்முடைய துக்கங்களை ஒரு மாற்றுவா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரிடத்துல துக்கத்தை வைத்து விட்டு திரும்ப போகும்போது எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்நாள் வந்தா ஆண்டவரிடத்துல சொன்னா, சொல்லிட்டு போகும்போது எப்படி போனான்? சந்தோஷமா போனான். ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி போக போறீங்க? வந்த வண்ணமே துக்கமா போக போறீங்களா? நான் ஆண்டவரிடத்துல சொல்லியாச்சு, நிச்சயமா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த தஞ்சாவூர் பகுதியில் நான் பார்த்திருக்கேன், இப்போ அந்த கல் இருக்கு. அதான் அந்த காலத்துல வாகன வசதி கிடையாது. சுமையை கொண்டு போகும்படியாக ஜனங்கள் போகும்போது யாரும் இல்லாமல் தலையிருக்க சுமையை இறக்கி வச்சுட்டு திரும்ப யாரும் இல்லாமல் சுமையை ஏற்ற வேண்டும் என்பதற்காக சுமை தாங்கி கல்லுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. நம்மள உயரத்துல இருக்கும், நின்னா கரெக்டா இந்த தோல் அளவுக்கு இருக்கும். இப்ப வெயிட் தாங்க முடியாம போறவங்க அதுல யாருடைய உதவி இல்லாம இறக்கிடலாம், லகுவா இறக்கிடலாம். இறக்கிட்டு கொஞ்ச நேரம் இழைப்பாருவாங்க, பிறந்த சுமைய நினைச்சிட்டு போவாங்க, தூக்கிட்டு போவாங்க. இதே போல இன்னைக்கு சிலர் கொண்டு இறக்கி வைக்கிறது, திரும்ப போகும்போது என்ன செய்து போறது, தூக்கிட்டு போறவங்களும் உண்டு, கூட்டிட்டு போறவங்களும் உண்டு. நான் சில வேலை நினைப்பேன், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறேன். பொல்லாதாவிகள் எப்படிலாம் ஜனங்களிடத்துல வேலை செய்து கோயிலுக்கு வரும்போது பஸ்ல இறங்குற மாதிரி எங்கேயே இறங்கிறோம். அப்புறம் ஒரு பேய் திடீர்னு ஒரு நாள் விரட்டும்போது சொல்லிச்சது, நான் தான் இங்க வரும்போது அந்த தெருவு அந்த ஓரத்துல இறங்கிடுவேன், அந்த பஸ்ல இருந்து இறங்கின மாதிரி நான் தான் இறங்கிடுவேன். இன்னைக்கு எப்படி மாட்டிக்கிட்டேன், இன்னைக்கு வசதப்பா மாட்டிக்கிட்டேன். என்னைக்கும் ஏறி இறங்க முடியாது அல்லவா? அவர்களுக்கு விடுதலை நாள் என்று சொல்லி ஒரு நாள் இருக்கும். அன்னைக்கு அதனுடைய நாள் அன்னைக்கு அது போய் தான் ஆக வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காக்கா வலிப்புன்னு சொல்லி ஒரு நபர் வந்தாங்க, வீட்டுல இருந்து ஜோங்களுக்கு வருவாங்க. பொல்லாத ஆவிதான் அந்த வலிப்பை கொடுக்கறது தெரியும். ஆனா டாக்டர் சொல்றாரு பிரெயின்ல என்ன இருக்கு, பிரெயின்ல பிளாக் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. நான் சொல்றேன் இது என்னதுன்னு. பொல்லாத யாரு சொல்றத நம்புறது? பாவம், இடையில கஷ்டப்பட்டு எப்பலாம் பாச சொல்றாரு, பேயும் சொல்லிடுறாரு, டாக்டர் சொல்லிடுறாரு, நோயும் சொல்லிடுறாரு. இதுக்கு இடையில சங்கடப்படுறது யாரு? இதுக்கு இடையில சங்கடப்படுறது யாரு? உங்களை மாதிரி பட்டவங்க தான் இடையில சங்கடப்படுறாங்க. எனக்கு நான் என்ன செய்தேன் என்றால், சரி அவர்கள் ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாக்க வேண்டாம், அதுக்குன்னு ஒரு நாள் வரும், தொடர்ந்து டாக்டரை பாருங்க, தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டே இருங்க. எனக்கு தெரியும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு தான் அவன் பேச முடியும், அது வரைக்கும் ஒன்றுமே பேச முடியாது. பல நாட்களாக வீட்டில் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அது வேலை இதுதான். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி காரில் இறங்கின மாதிரி இறங்கிடும், இங்கே ஜெபிச்செல்லாம் முடிச்சு போகும்போது ஜோரை இறங்கிடும், உள்ள ஏறி அதில் போயிடும். ஒரு நாள் நான் வீட்டில் இல்லை, என் மனைவி அவங்களாம் ஜோனிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்தவன் நேரம் வீட்டுக்குள்ள போகல, நேரம் இங்க மழைக்கால் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சது உள்ள இருக்குன்னு அன்னைக்கு மாட்டிட்டு அதே சொல்லுது. நாங்க வரும்போது வெளியே இறங்கிடுவேன், போகும்போது ஏறி போய்கிட்டு இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு பிடிச்சி வருന്നത്. அதுக்கு பிறகு இன்னும் அவர்களுக்கு வலிப்பும் வரல, அந்த டாக்டருடைய மருந்தும் என்ன செய்யல, சாப்பிட இன்றைய வரைக்கும் வருஷங்கள் 10 வருஷத்துக்கு மேல 10-15 வருஷம் இருக்கும். இன்றைய வரைக்கும் அவர்கள் அந்தாகத்தம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அவ பொல்லாத ஆவிகள் சில வேளைகளிலே தேவனுடைய சன்னிதானத்துல வரும்போது வெளியிட்டு கொள்கிறது, திரும்ப போகும்போது உங்களுடைய வந்து விடுகிறது. ஒன்று உங்களிடத்துல இருக்கிறது சில பிரச்சனைகள் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. வந்தவுடனே பிரசங்கத்தை கேட்டு பரவாயில்ல, இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருக்கு, நமக்கு தான்
சரி பாசம் நம்புற விசுவாசிங்க எல்லாம் சரி அப்படி நினைக்கிறோம். வெளியே போன உடனே இந்த விசுவாசத்தை கெடுக்கும்படியாக நம்முடைய இருதயத்துல கூட கொஞ்சம் சோர்வு யார் உருவாக்குறா? சாத்தான் பேசுறான். உங்க இடத்துல சாத்தான பேசுவான், ஆண்டவர் பேசுவாரு, உங்க இருதயம் உங்க இடத்துல பேசும். இந்த மூணு பகுத்தறிவது தான் பெரிய ஞானம். இந்த மூன்று அவ்வளவு லகுவாக பகுத்தறிய முடியாது. சாத்தான் தான் பேசுறான்னு சொல்லி தெரிந்தா, சாத்தானே நீ போ, இந்த காரியத்திற்கு நான் இடமளிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ல வேண்டும். சரி, ஆண்டுடைய சன்னிதானத்துல அண்ணா இறக்கி வச்சு அவ்வளவு நாள் இவளுக்கு வேதனை வேதனை, அவருடைய சக்கரத்தை ரொம்ப அதிகமா பேசுறா. அவள் ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவரத்துல கேட்டா. அவளுக்கு பிள்ளை முக்கியம் இல்ல. நீங்க அந்த வசனத்தை வாசி பார்த்து தெரியும். அவளுக்கு பிள்ளை முக்கியம் இல்ல, நிந்த நீங்கணும், அதுதான் அவளுக்கு முக்கியம். நிந்த நீங்கணும் அவளுக்கு. இப்படி மலடி மலடின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைய தந்துடும், அந்த பிள்ளைய நான் யாருக்கு கொடுத்துறேன், அந்த பிள்ளைய நான் உமக்கு வந்து கொடுத்துறேன், எனக்கு நிந்த மட்டும் இருக்கக்கூடாது என்று சொல்லி நினைத்தாள். ஆண்டவர் நிந்தையை மட்டுமா நீக்கினாரு? அநேக பிள்ளைகளை அதுக்கு பிறகு நினைச்சார். அவருடைய கணவன் சொல்றான், நான் உன்னை எவ்வளவா நேசிக்க, நீ ஏமா சங்கடப்படுற, நான் இருக்கேன் அல்லவா, நீ ஏன் சங்கடப்படுற? புருஷன் ஆற்றிதான் பார்க்கிறான், தேடிதான் பார்க்கிறான். என்னதான் அன்பான மாப்பிள்ள ஆற்றினாலும் அநேகுடைய இருதயம் ஆறுதல் அடைகிறதே இல்லை. அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு தான் தெரியும். சிலர் மனுஷனா நடமாடி கொண்டிருப்பாங்க, வெளியே சிரித்து கொண்டிருப்பாங்க, வெளியே நன்றாக எல்லாரோடு உறவுகளோடு அவர்கள் ஃபங்க்ஷன்லாம் கலந்து கொண்டிருப்பாங்க. ஆனா அவருடைய இருதயம் அழுது கொண்டே இருக்கும். அது அவர்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தைரியமாக ஆண்டவரிடத்துல உங்களுடைய இருதயத்தை என்ன செய்ய, ஊற்றுங்க. கொஞ்சம் கூட இருதயத்தில் வைக்க கூடாது. எல்லாவற்றையும் ஊற்றி விட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தோடு கடந்து போங்க. இந்த இடத்துல ஆண்டு கொண்டு வந்திருக்கிறேன், அதற்கு ஒரு முகாந்தரம் சில நபர்களை குறித்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு விதத்துல பார்த்தா தம்பி சாமோன்னு எனக்கு ஒரு தூரத்து சொந்தம் ஆனா சொந்தம் அவருக்கே தெரியாது, வந்தப்பறம் தான் தெரியும். ஆனா அவர்கள் அழைச்சிட்டு வந்தவங்க இப்ப இல்லை, அவர்கள் அழைச்சிட்டு வந்தவங்க வரல. ஆனா அவர்கள இன்னொரு நபர், அவர்களுக்கு சொன்னது இன்னொரு நபர் யாரோ சொல்லி இவர்கள் அழைத்து கொண்டு விட்டுட்டு போனாங்க. இவர்கள் சபையிலையும் கிறிஸ்துவில நிலைத்திருக்கிறாங்க, அவர்களை காணல. இதெல்லாம் விபத்து மாறி வருகிறதான ஒரு இன்சிடென்ட். நான் என்னுடைய அனுபவத்துல கண்டபடி நல்ல ஆண்டவரை தேடுகிற, நல்லா ஜெபிக்கிறதான ஜனங்களை அவர்களுக்கு எங்கே நன்மை கிடைக்கிறதோ அந்த இடத்திற்கு ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அது இந்த இடம் மட்டுமல்ல, சிலருக்கு விடுதலை வேறு இடத்துல இருந்தால் அங்கே அவர்கள் அழைத்து கொண்டு போவார். ஆண்டவருடைய செயல்கள் அற்புதமானது, ஆச்சரியமானது. இந்த அண்ணாவுடைய துக்கம் மாறினது. அவர் ஒரு குழந்தைய மட்டும் கொடுக்கல, அந்த குழந்தைய ஒன்ன கொண்டு விட்டார். எத்தனை குழந்தைய கொடுத்தார்? 5 குழந்தை. அப்படிதானே? 5 குழந்தை அவருக்கு கொடுக்கப்பட்டது. 1 கொடுத்தா ஆண்டு எவ்வளவு கொடுக்கிறார்? ஆண் குழந்தை, குறை இல்லாத நிறைவான குழந்தை. இன்னைக்கு பிள்ளைகள் ஆண்டவருக்கு உடம்புனா நிறைய பேரு, அது கொஞ்சம் என்ன சகல பிள்ளையா இருந்தா அந்த ஆண்டவருக்கு தயவு செய்து நீங்க அப்படி கழிச்சு போட்டதெல்லாம் யாரும் கொடுக்க கூடாது. அதாவது ஆண்டவருக்கு கொடுக்கிறது ஏழைகளுக்கு கொடுக்கிறது, இந்த இரண்டுமே முதல் தரமானது. கொடுத்து பழகுங்க. ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் யாருக்கு கொடுக்கிறான்? கர்த்தர். ஏழைய தரக்குறைவா நினைச்சு கொடுக்காதாங்க. இந்த ஏழைக்கு உதவி செய்யும் பாக்கியத்தை ஆண்டு எனக்கு தந்திருக்கிறாரே, ஏனென்றால் அதன் மூலமாக உங்களுக்கு புதிய ஆசீர்வாதம் உண்டாகும். எனவே இந்த ஏழைக்கு கொடுப்பதற்கான ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அதுல முதல் தரமானதை கொடுங்க. உங்களால் மாற்ற முடியாத 10 ரூபாய் கிழிஞ்ச ரூபாய் ஏதாவது இருக்கும்னா யாருக்கு கொடுத்துறோம்? காத்து வச்சிருப்போம். யாராவது பிச்சை வந்தா ஏற்றி கொடுத்துறோம். சில வேலைகளில் பிச்சை எடுக்கிற கோலத்துல யாரையும் வருவா? என்ன கோலத்துலனாலும் ஆண்டவரால் வாழ முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, ஆக்கியத்துறை அவங்க சகோதரி பக்கத்துல கட்டில தான் இருக்காங்க, சொன்னாங்க அவங்க வீட்டுல கொஞ்சம் ஆகாரம் கொஞ்சம் கூட்டு இருக்கு, ஒரு ஆளுக்கு தான் கூட்டு இருக்கு. அப்ப ஒரு வயதான நபர் வந்தார், அம்மா என்ன வேணும், தர்மம் வேணும் வந்தாராம். சரி சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்டாங்கன்னா, அம்மா கொஞ்சம் எதுவும் தாங்க, கொஞ்சம் கூட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இருக்கிறதோ
ஒரு ஆள். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? சோறு இருந்தது காணாதுன்னு வாய்க்கு ருசி எதுவும் தரணுமா? பசியாததுக்கு சோறு வந்திருக்கோம், வாய்க்கு ருசி அவனை கூட்டம் தரணும்னு சொல்லுவோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இவர்களுக்குன்னு வைத்திருந்த கூட்ட அவர்களுக்கு கொஞ்சம் தான், ஒரு ஆளுக்கு தான் காணும், கூட்ட அவர்களுக்கு கொடுத்துட்டு இவர்கள் கூட்டு இல்லாம ஆகாரத்தை சாப்பிடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்ப யாரோ சொன்னாங்களாம், அது யாரு புதுசா தெரியுது அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்களாம். நம்ம ஊர்ல வந்ததான் ஆளே இல்லையா, அறிமுகமான ஆளே இல்லையா, யாரு பாருன்னு சொன்ன உடனே அப்பதான் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. வந்து தேடி அங்கங்கெல்லாம் பாக்குறாங்க, ஆளை தெருவில் அங்கங்கெல்லாம் போய் பார்த்தாங்க, யாரை காணல, யாரை காணல, ஆளை காணல. யாரா இருக்கலாம்? பைபிள சொல்லப்படுகிறது அல்லவா, அந்நியரை உபசரிக்க மரபாதர்கள், அதனால் அறியாமல் அநேகர் தேவ தூதரையும். அப்படி நினைச்சுதான் நான் பிச்சைன்னு கேட்கறதான மனுஷனுக்கு வந்து என்ன செய்யறது, கொடுக்குற பிச்சைன்னு கேட்கறதான மனுஷன். வெளியே போனா 10 ரூபாய் எடுத்து வைத்துக் கொண்டே தான் போவேன், பணம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. பிச்சைன்னு கேட்கிறவனுக்கு ஒரு 10 ரூபா குறைஞ்சது. ஒரு டீ குடிக்கணும்னா எவ்வளவு வேணும்? 10 ரூபா வேணுமா இல்லையா? குறைஞ்சது ஒரு 10 ரூபாயாவது கொடுக்கணும். சில நேரங்களில் சிலருக்கு நான் சரி எங்க நல்ல தரகாத்திரமா இருக்காங்களே கொடுக்கண்டா அப்படின்னு சொல்லி நினைச்சு பின்னாடி ரொம்ப மன வருத்தப்பட்டவன். பிச்சை தானே கேட்ட, ஒரு 10 ரூபா கொடுத்துருக்கலாமேன்னு ரொம்ப மன வருத்தப்பட்டது உண்டு. ஆண்டவருக்கு என்று சொல்லி அந்நாள் நன்றாக இருக்கிறதான குறையில்லாத அந்த சாமுவேலை கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் வந்து என்ன செய்தான். எப்ப பிள்ளை பால் மறக்குன்னு பார்த்தா, பால் மறந்த நாள் எங்க விட்டாச்சு. எப்படி இருக்கும்? நீண்ட நாளுக்கு பிறகு பெற்றெடுத்த ரொம்ப அன்பா தானே இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷத்திலே பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டா நமக்கு இருக்கிறதான ஒரு பாசம், அளவு கடந்த பாசம். அந்த அளவு கடந்த பாசத்துல ஆண்டவரை தேடுறது இல்லை, அந்த அளவு கடந்த பாசத்துல பைபிளை வாசிக்கிறது இல்லை, அந்த அளவு கடந்த பாசத்துல தேவனுடைய ஆலயத்துல கடந்து வருவதில்லை. பிள்ளை சாக்க போட்டு ஆண்டவரை தேடுவதற்கு என்ன வைக்கிறோம்? குறை வைக்கிறோம். தயவு செய்து ஆண்டவரை தேடுறதான காரியத்துல பிள்ளை சாக்கு சொல்லிடவே சொல்லாதங்க. சொன்னால் ஆண்டவர் நினைப்பாரு, இவனுக்கு போய் இந்த குழந்தைய கொடுத்தோமே. இன்னைக்கு குழந்தை வர என்பது அது மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதம். அந்த குழந்தையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். இதற்கே நீங்க ஆண்டவருக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம் போடணும். இந்த நாட்களில் இருக்கிறதால நிறைய பேருக்கு என்ன இல்லை, பெரிய பணக்காரங்களுக்கு குழந்தை இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, குழந்தை இல்லாமல் தன்னுடைய ஆசைகள் எல்லாம் எதுக்கு எழுதி வச்சானா? பூனைக்கு எழுதி வச்சானா. எதுக்கு? தான் வளர்க்கிறதான. இது நடந்த சம்பவம், ஜோக்குக்கு சொல்லல. பிள்ளை இல்லை, எத்தனையோ கோடி ரூபாய் அவன் வளர்த்ததான பூனைக்கு வந்து உயிர் எழுதி வச்சானா. பிள்ளை செலவு என்பது ரொம்ப ஆசீர்வாதமான காரியம். அந்த பிள்ளை ஒரு பிள்ளை அந்த சாமுவேல் யாரு கொண்டு விட்டுட்டான். சரி, அவ கேட்டா நிந்தையை போக்கிட்டோம், ஒரு பிள்ளையை கொடுத்துட்டோம், இனிமே நம்ம வேலை முடிஞ்சது. ஆண்டு அமைதியா இருந்தாரா? அமைதியா. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆகுனதே கிடையாது. நான் வந்து சொன்னது போல ஆண்டவருக்குன்னு சொல்லி தாராளமாய் உங்களுடைய கரத்தை தருவங்க, ஏழைகளுக்குன்னு சொல்லி தாராளமாய் உங்களுடைய கரத்தை வந்து தருவங்க, பசியாறுவதற்கு உணவு தாராளமாய் கொடுங்க, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் தாராளமாய் கொடுங்க. ஒருவேளை அவர்கள் ஆசீர்வதிக்க அவருடைய வாய் மறந்தாலும், அவருடைய வயிறு உங்களை ஆசீர்வதிக்கும். அவருடைய வாய் மறந்தாலும் நீங்கள் வஸ்திரத்தை கொடுத்து அவர்கள் கட்டி இருக்கிறார்கள் அல்லவா, அந்த சரீரம் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த அன்னாருடைய துக்கம் மாறுவதற்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவள் போய் தன்னுடைய விண்ணப்பங்களை செலுத்தினாள். ஆண்டவர் ஒரு பிராண உற்பத்திக்கு, அதாவது 1 வருஷத்திலேயே அவளுடைய துக்கங்களை எல்லாவற்றையும் வந்து என்ன செய்து விட்டார், சந்தோஷமாக மாற்றி விட்டார். நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த யாபேசனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் துக்கத்தை மாற்றினார், ஆசீர்வதித்தார், எல்லையை பெரிதாக்கினார். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு தருவாராக. வேறு விதமான வசனங்களை எல்லாம் வர நாட்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்யட்டும். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே யாபேசுடைய ஜெபத்தை கேட்டீர், அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறேன், அதே தேவனே உங்களை தானா தேடுகிறேன். ஆண்டவரே நன்மையை காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே இந்த கணவனுடைய மனதிருப்பதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். மனதிருப்ப செய்ய என்னுடைய சரத்துடைய சுகத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்.
எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக நான் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க எப்படியாய் உதவி செய்ய, இந்த ஜெபத்தின்படியே கேளு ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல இன்றைக்கு நீங்கள் ஜெபியுங்கள், விசேஷித்த விதமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு வருகிறதான நாட்களிலே உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் தருவார். ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படி நாம் ஜெபம் செய்ய. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறதான தேவன். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு தீங்கிலிருந்து அவனை விடுதலை ஆக்கி துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கர்த்தர் அவரோடு இருந்து கர்த்தாவினுடைய எல்லையை பெரிதாக்கினீரே. கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுங்க. அவருடைய துக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றுங்க. தீங்குகளை துக்கப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளுங்க. உடைய எல்லையை விசாலமாக்குங்க. பொருளாதார எல்லையை விசாலமாக்குங்க. தொழில் எல்கையை விசாலமாக்குங்க. வியாபார எல்கையை விசாலமாக்குங்க. சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தினுடைய எல்லையை விசாலமாக்குங்க. ஆண்டவரே, இந்த நாளில் பெரிதான அற்புதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடைபெறட்டும். இதற்கான அபிஷேகத்தினாலும் இதற்கான வல்லமை பிரசன்னத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாளில் நிரப்பும்படியாக உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடோ வேலையும் ஆசீர்வாதமா, கரங்களில் நிரம்பி தானியமா. கையிடோ வேலை ஆசீர்வாதமா, கரங்களில் நிரம்பி தானியமா. நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் சாமத்தாக தெரிந்து கொண்டார், சற்பேரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் சாமத்தாக தெரிந்து கொண்டார், சற்பேரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமோ நண்பரோ உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமோ நண்பரோ உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய திரு சன்னிதானத்திலே கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகிய உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதிக்க எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். யாபேசருடைய ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்த தேவன், அவனுடைய எல்லையை பெரிதாக்கினதான தேவன், தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்கு அவனை விட்டு விலக்கினதான தேவன், கர்த்தர் அவனோடு இருந்து அவனை வழிநடத்தினதான தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் என்பதை கர்த்தர் வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துக்கம் என்னதான பேர்ல இருந்ததான அவனுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றினதான தேவன், இந்த நாளிலே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கப்படுகிறதான எல்லா காரியங்களையும் இருந்து இவளை விடுதலையாக்கி சந்தோஷம் மகிழ்ச்சி காணும்படியாக தேவன் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. வராத ஜனங்கள் அவர்களை வரும் நாட்களை அழைத்து வருவீராக ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். சமீபத்தில் இந்தியாவின் பல மாநிலங்கள் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. அவள் எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அவளோடு கூட இருந்து அவள் படுகிற பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோத்திரமான பொல்லாத மனுஷருடைய தீமையான செயல்கள் சத்துடைய கண்ணிகள் எல்லாவற்றிற்கும் உடைய
பிள்ளைகளை விலைக்கு கத்தர் காத்துக் கொள்வீராக. இந்த பூமியில நடமாடுகிற கொடூர வியாதிகளுக்கெல்லாம் பிள்ளைகளை விலைக்கு காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க கிருபை வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை இருக்கும் மனம் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமை வழி நடத்தி வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.